வாங்க நம்ம அதிரசம் செய்வோம். இன்றைக்கி எப்படி அதிரசம் செய்கிறதுன்னு பார்ப்போம். 4 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். காப்பிடி 1, ஒரு உலக்கு வந்து காப்பிடி, 4 உலக்கு போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி தான், பாருங்கள் நல்லா இருக்குது ரேஷன் அரிசி. இதை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு கழுவிட்டு இல்லைங்க உப்பு போடுவோம். ஸ்டார்ட் இந்த இப்படி உப்பு போட்டு இந்த நல்லா பிசைஞ்சிட்டு கழுவணும். கழுவுவோமா? நல்லா பிசைஞ்சு கழுவிடணும். உப்பு போட்டிருக்கனால நல்லா பிசைஞ்சு கழுவிட்டா இந்த ரேஷன் அரிசி வாடை போயிடும், அடுக்கு எல்லாமே வந்துடும். 4 தடவை கழுவணும். உப்பு போட்டு 4 தடவை நல்லா கழுவி வச்சு கழுவிட்டு இருந்தால் பழச்சின்னு இருக்குங்களா. ஊற வச்சு 2 மணி நேரம் ஊறணும். ஊறினது பிறகு நம்ம அடுத்து பார்ப்போம். 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இதை ஊறினதை தண்ணியை வடியட்டுவோம். மூணு நிமிஷம் அந்த தண்ணி நல்லா வடியணும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்லா வடியட்டும். 3 நிமிஷம் ஆகட்டும். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. நம்ம வெள்ளை வேஷ்டியை விரித்து காய வைப்போம். அரை மணி நேரம் இது காயணும். நல்லா வெயிலில் போடக்கூடாது, நிழல்லே காயணும். ஃபேன் காற்று போட்டுக்கிட்டு அரிசி நல்லா அப்படியே எடுத்து விடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி காய வைக்கணும். 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் காயணும். அரை மணி நேரம் நல்லா காயணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இடையில அரிசி எப்படி பிரட்டி விடணும். ஏன்னா அடியில் இருக்க அரிசி காயணும்ல, அதுக்கு வேண்டி அரிசி எப்படி பிரட்டி விடணும். அரிசி நல்லா காஞ்சிருச்சு. அரை மணி நேரம் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து மாவு அரைச்சிடுவோம். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இதை இப்போ சளிச்சு எடுத்துக்கிடுவோம். மாவு அரைச்சாச்சுங்க. நல்லா அரைச்சிருந்தா வச்சாச்சு. இந்த மாவை அப்படியே எடுத்து அமுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படி அரிசி போட்டிருக்கேன். ஒரு படி அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தில் தண்ணி வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி விடுறோம். ஓரளவுக்கு நிறையா ஊற்றக்கூடாது. இது அப்படியே ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷத்தில் இது அப்படியே கரைஞ்சிரும். கொதிக்கவும் அது கரையட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. 3 to 5 நிமிஷத்தில் நல்லா கொதிக்குது. இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டால் இனிப்பு தூக்கி கொடுக்கும். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் வந்து சுக்கு பொடி இது கூடயே போட்டுருவோம். இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டிடுவோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வடிகட்டணும். இதை வடிகட்டிடுவோம். இதில் அகலமான பாத்திரத்தில் ஊற்றணும். என்கிட்ட அகலமான பாத்திரம் இல்லை. இது குக்கர்னு சொன்னால் நம்மளுக்கு மாவு போட்டு கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பால் காய்ச்சவும் பிடிக்காமல் இதில் ஒட்டாமல் நல்லா வரும். இங்கே பாருங்கள், வெல்லம் வடிகட்டினோம்னா வெள்ளத்தில் எவ்வளோ மணல் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், மணல். இதெல்லாம் வடிகட்டாமல் நம்ம பலகாரம் செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும். கல்லடைப்பெல்லாம் வரும் சாப்பிட்டா, பகுத்த வெளி வரும். இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதை எடுத்து நம்ம இனி அடுப்பு வச்சுக்கலாம். இதில் தான் பால் காய்ச்சி அந்த பதம் பார்த்துட்டு நம்ம மாவு போட்டு இதுதான் கிண்ட போகிறோம். போட்டு கிண்டுறோமோ அந்த பாத்திரத்துலேயும் வடிகட்டி நம்ம வச்சிடணும். அகலமான பாத்திரம்னா நல்லது. அகலமான பாத்திரம் இல்லை, அதனால் நான் இதிலே வச்சிட்டேன். குக்கர்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிக்காது, மாவு ஒட்டாது, கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதிக்குது. இப்போ பதம் பார்ப்போம். 10 செகண்டுக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தா தண்ணியில் பார்த்தா கரைஞ்சிருச்சுல, இது வந்து பதம் இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இன்னும் நம்ம கொதிக்க போகணும். நல்லா கொதிச்சு வருது. இன்னொரு இடம் நம்ம பதம் பார்ப்போம். 10 செகண்டுக்கு ஒரு தடவை பதம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் பதம் ஆகலை, லைட்டாக இதாக இருக்குது, நிற்கிது. உள்ளே தண்ணி உள்ளே போயிருச்சு. பால் பதம் ஆயிடுச்சு. இந்த பார்ப்போமா, தண்ணியில் ஊற்றி பார்ப்போம்.
பார்த்தீங்களா அப்படியே கட்டியாக நின்று போச்சா. இதுதான் பதம். தண்ணியில் கலக்காமல் அப்படியே நிற்கிது வருங்க. அடுப்பை லோவில் வச்சுட்டு இப்போ மாவு போட்டு கிண்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிண்டணும், கட்டி இல்லாமல். நல்லா கிண்டியாச்சு. மாவெல்லாம் போட்டு நல்லா கிண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா இலகலாக இருக்குது. பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கணும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டு கிண்டிக்கிறோம். இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில், தண்ணி இல்லாமல் அந்த பாத்திரத்தில் வைக்கணும். இதில் வந்து இப்படியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இது பண்ணி வச்சிடணும். எல்லாம் நெய் விடுவாங்க, ஆனால் நான் எனக்கு எண்ணெய் தான் விடுறேன். இது இப்படியே எல்லா இடத்துலையும் இப்படியே பரப்பி விட்டோம்னா காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் மாவு. இது இப்படியே 2 நாள் கூட வச்சு 2 நாளைக்கு அப்படியே வச்சிடணும். தண்ணி படக்கூடாது. நல்லா ஆறின பிறகு தான் மூடி வைக்கணும். இப்போ மூடக்கூடாது. மூடணும்னு சொன்னால் அதில் இருக்க தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து வெடிச்சு வந்துடும். நல்லா சூடு ஆறின பிறகு தான் மூடி வைக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். தண்ணி படாத பாத்திரம், தண்ணி படாத தட்டு வச்சு நல்லா மூடி வச்சிடணும். மாவு 2 நாள் கழித்து எடுக்கிறோம். நல்லா ஊறி இருக்குது. தண்ணி படாமல் கையில் ஈரம் இல்லாமல் நம்ம தொட்டு பார்க்கணும். இந்த மாவு நல்லா பதமாக இருக்குது. எடுத்து பார்ப்போம். மாவு நல்லா ஊறி இருக்குது. நல்லா பதமாக நல்லா இருக்குது. நெல் இருக்குது பாருங்கள். கையில் ஒட்டாமல் இருக்குது. நீ அடுத்து நம்ம வாழலையில் எண்ணெய் தடவி, வாழலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி தட்டுவோம். வாழலை இல்லை, அதனால் பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி அதுதான் அது தட்ட போகிறோம். மாவு இப்படி எடுத்து பிடிக்கும்போது விரிசல் இல்லாமல் நல்லா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நெல் இருக்குது. இப்போ வச்சு இந்த கையை வச்சு தட்டலாம், இல்லைன்னா இங்கேனே வச்சு அமுக்கலாம். இதில் அதிர்சம்னா ஓட்டை போடணும். ஓட்டை இருந்தால் தான் அதிர்சம். ஓட்டை இல்லைன்னு சொன்னால் அது அதிர்சமான ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இந்த ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடக்கூடாது. காஞ்சி புகை வர்ற மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம அதிர்சம் போட்டோம்னா தீஞ்சு போயிடும். எண்ணெய் வந்து லைட்டாக சூடேறும்போது அப்படியேவும் சிம்மில் வச்சிடணும். அடுப்பை இறக்கி விட்டுறணும். என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்குறது கொஞ்சம் எடுத்து போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. காஞ்சி அது அப்படியே மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன காஞ்சிருச்சு. அப்படியே அடுப்பை இறக்கி விட்டுட்டு நம்ம ஒரு அதிர்ஷ்டமாக தட்டி உள்ளே போட்டுறணும். என்ன காஞ்சிருச்சு, அதிர்ஷ்டம் போடுறோம். இது அதிர்ஷ்டம் மாதிரியே வருதுமா. எதுக்குமா சரிங்க? அது என்ன வர்றதுக்கு வைப்பா. அதிரசம் செஞ்சாச்சு, வாங்க சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில்.